ஆன்மீக ஒளி யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். ஆன்மீக ஒளி யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஆன்மீகம் தொடர்பான வீடியோக்களை பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் காண இருப்பது வீழ்ந்து கிடப்பவனுக்கு ஈசன் தரும் விஸ்வரூப ஆறுதல். நடுநிசி நேரம் ஒரு பழைய சிவன் கோவிலின் வாசலில் உடல் மெலிந்து கண்கள் குழிவிழுந்து மனமுடைந்த ஒரு இளைஞன் அமர்ந்திருக்கிறான். அவனது கனவுகள் சிதைந்து உழைப்பு யாவும் வீணாகி போன விரக்தியில் அவன் கதறி அழுகிறான். ஈசா, என் போராட்டங்களுக்கு முடிவே இல்லையா? இரவு பகலாக உழைத்தேன், நேர்மையாக இருந்தேன். ஆனால் இன்று என் கையில் ஒரு காசு கூட இல்லாமல் நடுத்தெருவில் நிற்கிறேன். என் உழைப்பும் காலமும் வீணாகிவிட்டதா? இனி என்னால் போராட முடியாது. நான் தோற்றுவிட்டேன். திடீரென அந்த பகுதி முழுவதும் ஒரு தெய்வீக மனம் வீசுகிறது. காற்றில் சலங்கையொலி கேட்கிறது. கோவிலின் உள்ளே இருந்து ஒரு கம்பீரமான, அதே சமயம் தாய்மை நிறைந்த குரல் ஒலிக்கிறது. அவர்தான் சிவபெருமான். மகனே, கலங்காதே. உன் விழிகளிலிருந்து வழியும் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் என்னிடம் கணக்கு இருக்கிறது. நீ வீழ்ந்து விட்டதாக நினைக்கிறாய். ஆனால் நான் உன்னை உயர பறக்க தயார் செய்து கொண்டிருக்கிறேன். இளைஞன் கேட்கிறான், எப்படி இறைவா? நான் செய்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் அல்லவா முடிந்திருக்கின்றன? சிவபெருமானின் பதில், தோல்வி என்பது உன் போராட்டத்திற்கு இடும் முற்றுப்புள்ளி அல்ல. அது உன் மன வலிமையை சோதிக்கும் ஒரு சிறு கமா. ஒரு மரத்தின் வேர்கள் பூமிக்கு அடியில் எவ்வளவு ஆழமாக போராடி செல்கிறதோ அவ்வளவு உயரத்திற்கு அந்த மரம் கிளை பரப்பும். இப்போது உன் வேர்கள் மண்ணை துளைக்கும் போராட்டத்தில் இருக்கின்றன. உன் உழைப்பு மண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் மரத்தின் உச்சியில் கனி காய்க்கும் போது உன் போராட்டத்தின் பலனை ஊரே அறியும். நினைவில் கொள், எவன் ஒருவன் இறுதி வரை தளராமல் நிற்கிறானோ அவனுக்காகவே நான் காத்திருக்கிறேன். உன் போராட்டங்கள் ஒருபோதும் வீண் போகாது. இது வெறும் ஆரம்பம் மட்டுமே என்று சொல்லி மறைகிறார். கோவிலின் கருவறையிலிருந்து ஒரு பேரொளி தோன்றி மறைகிறது. இளைஞனின் உள்ளத்தில் புதுவேகம் பிறக்கிறது. அதிகாலை பொழுது சூரியன் உதிக்கும் முன் இருக்கும் அந்த அமைதியான வேளையில் இளைஞன் தியான நிலையில் அமர்ந்திருக்கிறான். அவனது மனதுக்குள் சிவபெருமானின் குரல் மீண்டும் மீண்டும் ஒலிக்கத் தொடங்குகிறது. இம்முறை அந்த குரல் இன்னும் உறுதியாகவும் வழிகாட்டும் விதமாகவும் இருக்கிறது. சிவபெருமான், மகனே, எழுந்து நில். வெறும் கண்ணீரும் வருத்தமும் உன் நிலையை மாற்றிவிடாது. நான் கொடுத்த இந்த வாழ்வு ஒரு போர்க்களம். போர் வீரன் காயங்களை கண்டு அஞ்சி ஓடக்கூடாது. அந்த காயங்களையே தன் வீரத்தின் அடையாளமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இளைஞன், இறைவா, நான் மீண்டும் முயற்சி செய்ய தயார். ஆனால் மீண்டும் தோல்வி கிடைத்தால் என் மனம் தாங்காது. உலகம் என்னை ஏளனம் செய்கிறது. என் உழைப்பிற்கு மரியாதை இல்லையா? சிவபெருமான் கூறுகிறார், உலகத்தின் சொற்களை உன் காதுகளுக்குள் அனுமதிக்காதே. சிற்பி ஒரு கல்லை செதுக்கும் போது தேவையற்ற பகுதிகளை வெட்டி எறிந்தால்தான் அழகான சிலை பிறக்கும். அந்த உலகம் வீசும் ஏளன சொற்களை உன்னை செதுக்கும் ஒளிகள் என்று நினைத்துக்கொள். உன் உழைப்பு வீணாகிவிட்டதாக நீ எண்ணுகிறாய். ஆனால் அது உனக்கு அனுபவம் என்னும் பெரும் செல்வத்தை தந்துவிட்டது. இப்போது செல். எங்கே உன் பயணம் தடைப்பட்டதோ அங்கிருந்தே மீண்டும் தொடங்கு. இம்முறை நீ தனியாக செல்லவில்லை. உன் நம்பிக்கையாக நான் உன்னோடு தான் இருக்கிறேன். விடாமுயற்சி என்னும் ஆயுதத்தை ஏந்து. தர்மத்தின் வழியில் நீ செய்யும் எந்த போராட்டமும் தோல்வியில் முடியாது. காலம் உனக்காக காத்திருக்கிறது. இளைஞன், புரிகிறது ஈசா. என் கடமையை நான் செய்கிறேன். பலனை உமது பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். இப்போதே புறப்படுகிறேன். இளைஞன் தன் கண்களை துடைத்துவிட்டு புது தெம்புடன் கோவிலை விட்டு வெளியேறுகிறான். அவனது நடையில் ஒரு கம்பீரம் தெரிகிறது. வெற்றியின் சிகரமும் விஸ்வரூப தரிசனமும். சில ஆண்டுகள் கடந்து விட்டன. ஒரு பிரம்மாண்டமான தொழிற்சாலையின் வாசல் அது. அந்த இளைஞனுடையது அது. தொழிலாளர்கள் மகிழ்ச்சியுடன் வேலை செய்கிறார்கள். அந்த இளைஞன் இப்போது வெற்றிகரமான பெரிய தொழிலதிபர். கோட் சூட் அணிந்து கையில் ஒரு விருதை ஏந்தியபடி நிற்கிறான். அவனது முகம் அதே அமைதியுடனும் பணிவுடனும் இருக்கிறது. அவன் தொழிற்சாலையின் நடுவில் நிறுவியிருக்கும் ஒரு சிறிய சிவன் சிலைக்கு முன்னால் வந்து நிற்கிறான். பின்னணியில் மங்களகரமான நாதசுர இசை ஒலிக்கிறது. இளைஞன் மனதிற்குள், இறைவா, எல்லாம் முடிந்துவிட்டது என்று நான் நினைத்த இடத்திலிருந்து ஒரு புதிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி தந்திருக்கிறாய். அன்று நீ கொடுத்த நம்பிக்கை மட்டும்தான் என் மூலதனம். என் உழைப்பும் போராட்டமும் இன்று பலன் தந்து விட்டன.
இந்த வெற்றி உனக்கே சமர்ப்பணம். திடீரென அந்த சிறிய சிலைக்கு பின்னால் ஒரு பிரம்மாண்டமான பேரொளி தோன்றுகிறது. தொழிலாளர்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் உறைந்து நிற்க, அந்த இளைஞனுக்கு மட்டும் சிவபெருமானின் விஸ்வரூப தரிசனம் கிடைக்கிறது. அவர் முகத்தில் அதே தாய்மை நிறைந்த புன்னகை. சிவபெருமானின் அன்னை குரல்: மகனே, உன் வெற்றியை கண்டு நான் மகிழ்கிறேன். ஆனால் இந்த வெற்றியை கண்டு நீ மார்த்தட்டாதே. உன் போராட்டங்கள் வீண் போகாது என்று நான் சொன்னது இந்த தற்காலிக வெற்றிக்காக மட்டுமல்ல. அந்த போராட்டங்கள் உனக்கு கொடுத்த மன வலிமை, தாழ்மை மற்றும் பிற துடைக்கும் குணம், அவைதான் உண்மையான வெற்றிகள். செல்வம் வரும் போகும், ஆனால் நீ கற்றுக்கொண்ட அனுபவம் உன்னோடு என்றும் இருக்கும். இப்போது உன் கையில் இருக்கும் அதிகாரத்தையும் செல்வத்தையும் கொண்டு உன்னை போல் வீழ்ந்து கிடக்கும் பிற உயர்களை தூக்கிவிடு. அதுவே நீ எனக்கு செய்யும் உண்மையான பூஜை. தர்மத்தின் வழியில் நில், உழைப்பை நம்பு, எதற்கும் அஞ்சாதே. நான் என்றும் உன்னோடு இருப்பேன். ஒளி மெதுவாக மறைகிறது. அந்த இளைஞன் கண்களில் ஆனந்த கண்ணீருடன் சிலைக்கு முன்னால் சாஷ்டாங்கமாக விழுகிறான். அவன் மனதில் இப்போது வெற்றியின் மமதை இல்லை, மாறாக பொறுப்புணர்வும் நன்றியுணர்வும் நிறைந்திருக்கின்றன. இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, சிவபெருமான் என்றும் நம்முடனே இருப்பான். அவரை எப்போதும் நினைத்திருந்தால் மட்டும் போதும். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். நன்றி.